அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுகிறேன். கவிஸ் போட்காஸ்ட்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு ஃபைண்டிங் பீஸ். நமக்கு அமைதி எப்படி கிடைக்கும்? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சரியா நடக்கிறப்ப கிடைக்குமா? இல்லை நம்மளை காயப்படுத்தின நம்மள்ட மன்னிப்பு கேட்கும்போது கிடைக்குமா? இல்ல நமக்கு நம்ம வாழ்க்கை ஃபினான்ஷியலா செட்டில் ஆனப்போ கிடைக்குமா? இதெல்லாம் எதுலையுமே கிடைக்காதுங்க. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் அந்த தாக்கம் நம்ம கிட்ட இருக்கு பார்த்தீங்களா? அந்த தாக்கத்தை நம்மளை விட்டு நம்ம கிட்ட இருந்து எடுத்து தூரம் போடும்போது தான் நமக்கு உண்மையிலே அமைதின்றது கிடைக்கும். அது எப்படி அப்படின்றது தான் இன்னைய போட்காஸ்ட்ல நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஓகேங்களா? இந்த போட்காஸ்ட் தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எபிசோடு இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னென்னவோ ட்ரை பண்ணி கடைசியில எதுவுமே வேண்டாம், நம்மகிட்ட இருக்கிறது போதும், நாமளா இருந்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியில வராங்க பார்த்தீங்களா, அவங்கள பத்தினது. அப்படி வெளியில வந்துமே அவங்களால அமைதியை உணர முடியல பார்த்தீங்களா, அதை பத்தினது. சில நேரம் நம்மளை யாரு ஹர்ட் பண்றாங்களோ அவங்கள நம்ம விட்டு வந்துருவோம். நம்மளை ஹர்ட் பண்றவங்க, இல்லை டாக்ஸிக் ஃபேமிலி, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், நார்சிஸ்டிக் பர்சன், நார்சிஸ்டிக் டைனாமிக் ஃபேமிலி, இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம வந்திருப்போம். ஆனா அதை விட்டுட்டு வந்தாலும் நமக்கு இன்னும் மன அமைதி அப்படின்றது நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டவங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் இந்த எபிசோட்ல உங்களுக்கு காரணம் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கான இடம். ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்தாலும் ஏன் நீங்க நிம்மதியை உணர மாட்டேன்றீங்க? அந்த நிம்மதியை நீங்க உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பத்தியும் இந்த போட்காஸ்ட்ல என்னுடைய அனுபவங்களின் வாயிலா உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துப்போம். இப்போ நம்ம லெட்டிங் கோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? லெட்டிங் கோ அப்படின்றதும் ஃபீலிங் ஃப்ரீ அப்படின்றது ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு விஷயத்த நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்ம ஃப்ரீ ஆயிடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். நம்மளை ஏதோ ஒரு விஷயம் தாக்குச்சு, அதை தாக்குனதுக்கு உண்டான அது காரணமானவங்க அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அங்க எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீ ஆயிடுவோமா? அந்த தாக்கம் நம்மளை விட்டு போயிடுமா? ஸோ இங்க அதை விட்டுட்டு வர்றது அப்படின்றது ஒரு முடிவு தான். நம்மளை எது பாதிக்குதோ அதை விட்டுட்டு வரோம் அப்படின்னு நம்ம எடுக்கிறது ஒரு முடிவு தான். ஆனா அது அமைதி கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நாம அங்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம வெளியில வந்தப்போ அது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னாக்க ரிலீஃபா தான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள வெறுமையா இருக்கும். சுதந்திரமா தான் தோணும். ஆனா உள்ளுக்குள்ள பயம் அவ்வளோ இருக்கும். அமைதியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நமக்குள்ள ஓவர் திங்கிங் நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட வெளிப்புறத்துல இருந்த அந்த கேயாஸ் பிரச்சனைகள் போயிடுச்சு. ஆனா அதனால உருவாக்கப்பட்ட தாக்கம் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள இன்னமும் உயிர்ப்போட இருக்குது. அந்த வெளியில நடந்த பிரச்சனைகள் நம்மளை எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சிருந்துச்சு அப்படின்னாக்க, மெசேஜுக்கு வெயிட் பண்ண வச்சிருக்கோம், மற்றவங்களுடைய மூடு சேஞ்சஸ் அதுக்கு நம்மள அடிமையாக்கி வச்சிருக்கோம், மற்றவங்களுடைய வாய்ஸ் டோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை அனலைஸ் பண்ணணுன்ற ஒரு வித பதட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கோம். நாம எப்ப பாரு அடுத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் வாங்கணும், அவங்க லவ் நமக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும், அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வேலிடேஷனுக்காக நம்ம சேஸ் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆனா நாம அவங்கள விட்டுட்டு வெளியில வந்துட்டாலும்
நம்ம அமைதியா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு வெளியில வந்துட்டாலும் நம்ம மனசு இது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிட்டு பாஸ்ட்லயே இருக்கும். இது நமக்கான வீக்னஸ் கிடையாதுங்க. இந்த எமோஷனல் கெயாஸ்ல இருந்து நாம நம்மள வித்ராயல் பண்ணிக்கிட்டோம். புரியுதுங்களா? சோ இந்த பிரச்சனை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் விட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அது வந்து ரிலீஃபா தோணும், ஃப்ரீடமா தோணும், சைலன்ஸா தோணும். பட் ஆனா உடனே நமக்கு அந்த அமைதியானது கிடைச்சிராது. நமக்கு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கெயாஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டு வந்திருக்கோம். அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல நீங்க வீக்னஸா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்ட் 2. இந்த அமைதி அப்படின்றது நமக்கு ஏன் வந்து தெரிஞ்சது மாதிரி இல்லை, ஏன் ஒரு அன்ஃபெமிலியரா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, பொதுவா இந்த நார்சிஸ்டிக் டைனாமிக்ல அன்புன்றது அமைதியான விஷயமே கிடையாது. ஒருத்தர் நம்ம மேல அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அது அமைதியான விஷயமே கிடையாது. எப்ப பாரு பாப்பப் ஆயிட்டே இருக்கும், பொங்கிக்கிட்டே இருக்கணும். நாம அதைத்தான் அன்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பொங்கிக்கிட்டே இருக்கிறதுனா எப்படி? அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நம்ம எக்ஸைட் ஆகும். அவங்க நமக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டா அப்படியே நமக்கு அப்படியே என்னமோ மிதக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உலகமே நம்ம கையில, உலகமே கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க நமக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்ற ஒரு நினப்பு நம்ம கிட்ட இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாப்பப் அந்த பொங்குற தன்மைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், உண்மையான அன்பு அப்படின்றது அமைதியானது அப்படின்றத நம்ம உணரவே மாட்டோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அதுவும் இந்த நார்சிஸ்டிக் டைனாமிக்ல இருந்து வந்தவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஹையும் லோவுமா இருக்கும். ஒரு நேரம் அன்பு அப்படியே உச்ச கட்டத்துல பீக்ல போய் நிற்கும். அடுத்த நேரம் பார்த்தாக்கா உங்களை தொப்புன்னு கீழே போட்டுருவாங்க. இன்டென்சிட்டி எந்த நேரத்துல எது நடக்குன்னே தெரியும். அவங்க எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க மூடுக்கு தகுந்த மாதிரி நாம மாறணும், நாம மாறிட்டு இருப்போம். அந்த இன்டென்சிட்டி, கன்ஃபியூஷன் இதுக்கு சொல்லவே வேணாம். நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம அவங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரியவே தெரியாது. எமோஷனல் அன்பிரடிக்டபிலிட்டி, எமோஷனலா நம்மளால அவங்கள்ட்ட கனெக்ட் ஆகவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம நடந்திருக்கும். எப்ப நடந்திருக்கும் அப்படின்னாக்க அந்த நார்சிஸ்டிக் டைனாமிக்ல இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நாம இருக்கும்போது அன்புன்றது அமைதியா நாம உணர்ந்திருக்க மாட்டோம். ஹை லோ எமோஷனல் சில நேரம் ஹையா இருக்கும், சில நேரம் லோவா இருக்கும். இன்டென்சிட்டி ஒரு நேரம் நம்மளை முக்கியமா நினைப்பாங்க, ஒரு நேரம் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எமோஷனலா அங்க என்ன என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அங்க ஒரு கனெக்ஷனே இருக்காது. இதெல்லாம் நம்ம அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நமக்கு நடந்திருக்கும். இப்போ அதை விட்டு நம்ம வெளியில வரும்போது இது எதுவுமே இருக்காது. அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்? வெறுமையா நமக்கு தோணும். அந்த பீஸ், அந்த அமைதி அப்படின்றது நமக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயமா தோணும். அன்கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம இப்படி இல்லையே, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கவும் தோணும். நம்ம என்னென்னலாம் நினைப்போம் தெரியுமா? நான் ரொம்ப எம்டியா இருக்கணும், நான் எதையாச்சும் மிஸ் பண்றனோ, நான் ஏன் இதெல்லாம் மிஸ் பண்றேன், நான் ஏன் இப்படி வந்து ஒரு மாதிரி வெறுமையா உணர்றேன், இந்த மாதிரி அமைதியா இருக்கிறது ஏன் எனக்கு போரிங்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற கேள்வி நமக்குள்ள போட்டு குடையும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இவ்வளோ நாள் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நாம இருக்கும்போது நம்ம உடம்பு, நான் மேல சொன்னேன் பார்த்தீங்களா, அது அத்தனைக்கும் அந்த சைக்கிளுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கும். இப்ப நீங்க அதை விட்டு வெளியில வந்துட்டீங்க இல்லையா, அப்போ அந்த இடம் உங்களுக்கு புதுசா தோணும். ஸோ அந்த அடிக்ஷனை தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ராமா பாண்ட். உங்களுக்கு உருவான தாக்கத்தை நீங்க ஒரு அன்புன்னோ, ஒரு அஃபெக்ஷனோ, ஒரு அட்ராக்ஷனோ நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுழல்றது, அதுதான் ட்ராமா பாண்ட் அப்படின்றது. ஸோ அதை உடைக்கிறது, அந்த ட்ராமா பாண்டை உடைக்கிறது உங்ககிட்ட இருந்து எதையோ பிச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அதனால அது வலிக்கவும் செய்யும். ஸோ அதை நீங்க விட்டுட்டு பிச்சு எடுத்து தூக்கி போட்டுட்டு எட்ட வரும்போது உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணும். நீங்க வெறுமையா இருப்பீங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. இதனால தான் உண்மையிலே நம்ம மனதுக்கு அமைதி அப்படின்றத நாம அன்ஃபெமிலியரா ஃபீல் பண்றோம். ஓகேங்களா?
அடுத்த பார்ட், 3வது பார்ட், கிரீஃப். அதாவது இந்த கிரீஃபுக்கு தமிழ் அர்த்தம் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க இறந்தோம் அப்படின்னாக்க துக்கம் அனுசரிப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரிதான். ஏன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது. அந்த நினைப்பு, அதாவது ஒருத்தர் நம்ம கூடவே உயிரோட இருந்த ஒருத்தர் இப்ப நமக்கு சுத்தி இல்ல அப்படின்னாக்க அந்த நினைப்பு வந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்தும். சோ அந்த துக்க அனுசரிப்புன்ற மாதிரியான ஒரு உணர்வு, த கிரீஃப் எப்போ வரும்? அவங்கள விட்டுட்டு அந்த டாக்ஸிக் ஃபேமிலியையோ இல்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பையோ விட்டுட்டு நம்ம வெளியில வர்றப்போ நாம இப்படி உணருவோம். அந்த கிரீஃப் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நாம ஹீல் ஆவறது எதனால ஹீல் ஆகிறோம்? இதெல்லாம் நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நமக்கு நடந்த கொடுமைகள், அநியாயங்கள், இந்த மாதிரியான ரணங்கள், இதுல இருந்து வெளியில வரோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதுல இருந்து வெளியில வந்து நம்ம வந்து இப்ப ஹீல் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலேயே நாம அங்க எதுக்கெல்லாம் நம்ம வந்து கிரீஃப் பண்ணுவோம் அப்படின்னாக்க, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நாம நினைச்ச மாதிரி இருந்திருக்கவே மாட்டாங்க. நாம வந்து ஒரு இமேஜை உருவாக்கி வச்சிருப்போம், அது மாதிரி அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. சோ அந்த இமேஜ்ல உள்ள பர்சனை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வரும்போது அந்த பர்சன் செத்துட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன் இனிமே கிடைக்க மாட்டாங்கன்னு தெரியும். இது உங்க கற்பனையில இருந்த பர்சன்னா அந்த பர்சனை வந்து இனிமே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்பனா அவங்க செத்ததுக்கு சமம் தானே? நீங்க உருவாக்கி வச்ச அந்த இமேஜ் செத்ததுக்கு சமம் தானே? சோ அந்த இமேஜுக்காக நீங்க துக்கப்படுவீங்க. நீங்க இம்மா நாள் ஒரு லவ் ஒன்னு வச்சிருந்தீங்க பாத்தீங்களா அவங்க மேல, உங்க லவ் வந்து அவங்கள வந்து அங்க இருக்க வச்சது பாத்தீங்களா, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல அவங்களை இருக்க வச்சது பாத்தீங்களா, அதுக்காக நீங்க துக்கப்படுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஓல்டு வெர்ஷன், இந்த டாக்ஸிக் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது உங்களுடைய ஓல்டு வெர்ஷன் இருந்தது பாத்தீங்களா, அது இப்ப செத்து போயிருக்கும். அதுக்காக துக்கப்படுவீங்க. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நீங்க ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த எதிர்காலமும் இப்ப செத்து போயிருக்கும். அதாவது நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நீங்க ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த கற்பனையான எதிர்காலமும் இப்ப செத்து போயிருக்கும். அதுக்காக துக்கப்படுவீங்க. சோ இதெல்லாம் உங்களை விட்டு போச்சு அப்படின்றதுக்காக கண்டிப்பா நீங்க துக்கம் அனுசரிப்பீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வர்றது நமக்கு நடந்த கொடுமைகளுக்கான மட்டும் விட்டுட்டு நம்ம வெளியில வரல. ஆனா சில துக்கங்களையும் அனுசரிப்போம். எதுக்கான துக்கம் அப்படின்னா, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நாம விரும்பின ஒரு நபர் இருக்க மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க, அவங்க செத்து இருப்பாங்க. நாம நம்மளை வந்து அந்த இடத்துல இருக்க வச்ச லவ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய லவ் இருக்கு பாத்தீங்களா, அது காணாம போயிருக்கும். நம்மளுடைய ஓல்டு வெர்ஷன், நம்மள அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்க வச்ச அந்த ஓல்டு வெர்ஷன் காணாம போயிருக்கும். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நாம ஒரு கற்பனையான எதிர்காலத்தை வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த எதிர்காலமும் காணாம போயிருக்கும். சோ இது எல்லாத்துக்குமா சேர்த்து நாம துக்கப்படும் போது அது நமக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஏன்னாக்க நாம என்ன பண்றோம் இங்க, நாம யாரு வந்து நம்மளை யாரு அந்த காயப்படுத்தினாங்களோ அவங்களையும் இங்க இழந்துட்டோம். ஏன்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் விட்டு வரும்போது அவங்களையும் நாம இங்க இழக்கிறோம். சோ இதனால நமக்கு எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். நான் பண்றது சரியா, நம்ம இவ்வளவு கற்பனை பண்ணமே, நம்ம லவ் வேஸ்டா அப்படின்னு இது எல்லாத்துக்குமான சேர்ந்து ஒரு துக்கம் உங்களை போட்டு அழுத்தும். சோ அந்த எமோஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல அதாவது இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க வெளியில வர்றப்போ ஒரே நேரத்துல உங்கள்ட்ட அன்பும் இருக்கும், கோபமும் இருக்கும். ஒரே நேரத்துல உங்கள்ட்ட ரிலீஃபும் இருக்கும், அதாவது சுதந்திரமும் இருக்கும், சோகமும் இருக்கும். ஒரே நேரத்துல மனம் தெளிவா இருக்கிற மாதிரியும் தோணும், சந்தேகத்திலையும் பொருளும். சோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, குழப்பம் அதிகமா தான் இருக்கும். ஆனா இது அத்தனையும் நாம உணரணும். ஹீலிங் அப்படின்றது ஒரே ஒரு எமோஷன்ஸை மட்டும் நீங்க கையில எடுக்கிறது கிடையாது.
உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸும் வெளியில வர்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறது தான். எந்த ஒரு வெக்கமும் இல்லாம, எந்த ஒரு அவமானமும் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம, அந்த எல்லா எமோஷன்ஸையுமே நீங்க உணர்றது தான் உண்மையான ஹீலிங். இந்த கிரீஃபை பத்தி நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் 3rd பார்ட். இப்ப அடுத்து 4th பார்ட். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, அவங்கள விட்டுட்டு வர்றது அப்படின்றது நாம வந்து ஃப்ரீயா வரோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது பார்ட்ல வந்து பீஸ், அமைதி அப்படின்றது நமக்கு அன்ஃபெமிலியரா தான் இருக்கும். அதாவது நமக்கு இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கான காரணங்களையும் பார்த்தோம். 3வது இந்த துக்கப்படுறது. நம்ம எதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வரும்போது அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அதனால நமக்கு குழப்பம் அதிகமா இருக்கும். அடுத்து 4வது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோங்க. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப், அந்த பர்சனு எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமேலுக்கு ஒரு அமைதி நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அந்த அமைதி வந்து நம்மளை சும்மாலாம் விடாது. எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கும் நம்மள. நம்ம அமைதியா வெளியில வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு போராட்டமும் மலை அளவு போர்க்களமும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அந்த கொஞ்சம் அமைதிப்படுத்தி அந்த இடத்துல ஒரு மௌனத்தை நாம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அமைதியை கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம இது எல்லாத்தையும் லெட்டிங்கோ நடந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நமக்கு ஒரு விதமான மௌனமான ஒரு அமைதி கிடைக்கும். மௌனமான அமைதி நமக்குள்ள வரும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு டிராமாவும் இருக்காது, எந்த ஒரு எமோஷனல் டென்ஷனும் நமக்கு இருக்காது. இதனால முதல்ல அந்த அமைதி அப்படின்றத நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவோம். ஐசோலேஷன் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவோம். நாமளே நம்மளை தனிமைப்படுத்திப்போம். நம்ம மனசு எப்பவுமே ஒரு வெயிட்டா ஹெவியா இருந்துகிட்டே இருக்கும். அது எம்டியாவும் இருக்கும். ஆனா இதெல்லாம் ஆரம்பத்துல நமக்கு பயத்தையும் கொடுக்கும். ஆனா மெதுவா அந்த சைலன்ஸ் அப்படின்றது என்னவா மாறும் அப்படின்னா, ரெஸ்ட், ஓய்வா மாறும். நமக்கு சேஃப்டியா மாறும். அப்பாடா இப்பதான் நம்மளால மூச்சு விட முடியுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்கும். ஸோ இதை நீங்க சின்ன சின்ன விஷயத்துல நோட் பண்ண முடியும். உங்க மனசு கொஞ்சம் அமைதியாகவும், உங்க உடம்பு லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள இருந்த பதட்டம் குறையும். இதுதான் உங்க வாழ்க்கையில அமைதி உள்நுழையறதுக்கான முதல் அறிகுறி. ஸோ இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த அமைதி அப்படின்றது விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணவே மாட்டோம், ஏத்துக்கவே மாட்டோம். அந்த அமைதியா இருக்கிற அந்த நேரத்தை, அந்த அந்த ஒரு உணர்வை நம்ம சந்தேகப்படுவோம். ஏன் அப்படின்னாக்க இத்தனை நாள் நம்ம மனசும் சரி உடம்பும் சரி எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டே இருந்தது. காலைல எழுந்தா நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, கால் பண்ணியிருக்காங்களா, இல்லை நமக்காக ஏதாவது அவங்க பண்ணியிருக்காங்களா, இல்லை நம்ம பண்ண மெசேஜுக்கு வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் போது எதுவுமே வரல அப்படின்னாக்க திரும்ப அதுக்கு ஒரு சிந்தனையை ஒன்று உருவாக்கிக்கும். அவங்களை நம்மளை பிடிக்கலையோ, அவங்க நம்மளை வந்து விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்லை அவங்க நம்மளை விட அவங்களுக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருக்கோ அப்படின்னு இதே மாதிரி ஒரு வித என்ன பார்த்தாலும் ஒரு மெஷின் ஒர்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம மைண்டும் உடம்பும் ஒர்க் ஆகிட்டே இருந்ததுனால இப்ப அதை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். இப்ப இது எதுக்கான தேவையுமே நமக்கு இருக்காது. அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மிஷினை நம்ம நிறுத்தி போட்டா என்ன ஆகும்? அது அமைதியா நிற்கும். ஆனா நம்ம மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது அமைதியா இருக்க ட்ரை பண்ணும். ஆனா பழசு எல்லாம் வந்து அதை போட்டு அந்த அளவுக்கு கிண்டும். ஸோ இப்போ இந்த உங்களுக்கு எந்த ஒரு டேஞ்சருமே கிடையாது, எந்த ஒரு ஓவர் திங்கிங்குமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க அது தனியா இருக்கும். நீங்க அமைதியா இருக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்க உங்களை சந்தேகப்படத்தான் செய்வீங்க. அந்த மௌனத்தை, அந்த அமைதியை நீங்க சந்தேகப்படத்தான் செய்வீங்க. ஆனா தயவு செஞ்சு இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. உங்க மேல உங்களுக்கு பொறுமை தேவை. இது டைமும் எடுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த மௌனம் அப்படின்றது உங்க மனதுக்கு வேண்டிய நிறைவான அமைதியை கண்டிப்பா கொடுக்கும். ஓகே, அடுத்து பார்ட் 5. நாம நம்மள திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். நம்மள அடிச்சு நொறுக்கி போட்டாங்க, நம்மள ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க, நம்ம அன்பை தூக்கி போட்டாங்க, நம்ம முயற்சிகளுக்கு மதிப்பே கொடுக்கல,
நாம அவங்க மேல வச்ச நம்பிக்கையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. நம்மள வந்து ரொம்ப கீழ்த்தரமா நினைச்சிட்டாங்க. நம்மள ஒரு ரீப்ளேசபிள், அதாவது நீ இல்லைன்னா இன்னொன்னு அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பை கொண்டு வந்துட்டாங்க. நம்மள வந்து யூஸ் பண்ற ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு தூக்கியும் போட்டாங்க. இது எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம நாம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேதனைப்பட்டு அதை விட்டு வெளியில வந்துட்டோம். வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமேலுக்கு நாம அதே மாதிரிதான் இருக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நாம நம்மள திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். திரும்பவும் நாமள புதுப்பிச்சு மேல எழணும். நம்ம உடைஞ்சிட்டோம், தப்பே கிடையாது. உடைஞ்சுதான் போயிருக்கிறோம், உடைச்சுதான் போட்டாங்க. ஆனா அதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணித்தான் ஆகணும். அது நம்மளுடைய பொறுப்பு. அதுவும் இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா அது நம்மள வெறுமனே காயப்படுத்த மட்டும் செஞ்சிருக்காது. அது என்ன பண்ணிருக்கும்னா நாம நம்மளை பாக்குற பார்வையே மாத்திருக்கும். நம்ம உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, ரொம்ப மதிப்பு மிகுந்தவங்க, ரொம்ப ஒர்த்தானவங்க நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் இருக்கு பாத்தீங்களா, இது நம்மள என்ன பண்ணும் அப்படின்னாக்க நாம நம்மளை பாக்குற பார்வையே மாத்திரும். இது பொதுவா என்னென்ன உணர்வுகள்ல நமக்குள்ள ஆழமா நோண்டி புதைச்சிட்டு போயிருக்கோம் அப்படின்னாக்க, நாட் எனஃப், நீ லாயக்கு இல்லாதவ, நீ எதுக்கும் போதுமானவ இல்ல, நான் உன்னை விரும்புற அளவுக்கு. நாம இது வரைக்கும் நம்மளை விரும்பிட்டு இருந்தாங்க, நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க நினைப்பு மாறிடுச்சு அப்படின்றதுக்காக நாம அவங்களுக்கு போதுமானவளையில எல்லாம் மாறிடுவோம். நாமளும் அதை நம்பிடுவோம். நாம ஏதாவது அவங்க பண்ற தப்ப கண்டுபிடிச்சு கேள்வி கேட்க போனோம் அப்படின்னாக்க, நீ ரொம்ப டூ சென்சிட்டிவ் அப்படின்ட்டுருவாங்க ஒரே வார்த்தையா. ஏன் எல்லாத்துக்கும் சென்சிட்டிவாவே ஃபீல் பண்றா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நம்ம சென்சிட்டிவிட்டியை நமக்கு எதிராக திருப்புவாங்க. நாம எப்பவும் தப்பானவங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நாம சரியாதான் இருப்போம், சரியாதான் கேள்வி கேட்போம், எல்லாமே சரியாத்தான் இருக்கும். ஆனா நம்மள தப்பானவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள புகுத்திடுவாங்க. நாம அன்பு காட்டப்படுறதுக்கு ரொம்பவும் கடினமானவங்க. உனக்கெல்லாம் அன்பு நிலைக்காது, உன்னெல்லாம் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு எந்த தகுதியும் உனக்கு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சிருவாங்க. இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நான் இன்னமும் வெறுக்கிறது இந்த விஷயம் தாங்க. நாம நம்மளை பாக்குற அந்த பார்வையே அவங்க மாத்துறாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்க எவ்வளோ டாக்டிக்கா நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். சோ என்னையும் அந்த மாதிரிதான் வச்சிருந்தாங்க. அவங்க வெறுமனே என்னை காயப்படுத்திட்டு மட்டும் போகல. என்கிட்ட அவங்க சொன்ன வார்த்தை, நீலாம் லாயக்கு கிடையாது, எதுக்குமே தகுதி கிடையாது, உன்னை யூஸ் தான் பண்ணிட்டான், உனக்கான எந்த ஒரு இதுவுமே என்கிட்ட கிடையாது. இன்னும் பச்சையா சொல்ல போனா சில விஷயங்கள் இருக்குது, ஆனா அதெல்லாம் வேண்டாம். அந்த அளவுக்கு என்னை அடிச்சு நொறுக்கிட்டு என்னையே என்னை பாக்குற பார்வை, நானே என்னை வெறுக்கிற, ஓப்பனா சொல்ல போனா நானே என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு என்னை மாத்திட்டு தூக்கி போட்டு போனாங்க. அப்போ நான் என்னை பாக்குற பார்வையும் என்னை மாறுச்சு. ஆனா நான் அதோட விட்டனா? அவங்க என்னை எந்த இடத்துல தூக்கி போட்டு போனாங்களோ நான் அதே இடத்துல நின்னா கிடையாது. நான் திரும்பவும் என்ன ரீபில்ட் பண்ண, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண, என்னுடைய ஐடென்டிட்டியை நான் புதுப்பிச்சேன். அதுக்கு முன்னாடி அன்பு காட்டுறவளா, அதிகமா மன்னிக்கிறவளா, எதையுமே கண்மூடித்தனமா நம்புறவளா, ஒரு இக்னோரண்ட் பர்சனா, ஒரு இன்னோசன்ஸ் பர்சனா இருந்தேன்னா, இலகன மனசு உடையவளா இருந்தேன்னா, என்னை அடிச்சு புரட்டி போட்டதுல நான் எப்படி சொல்றது, ஒரு வாரியரா, ஒரு போர்க்கள இது மாதிரி நான் மாறினது உண்மை. ஏன்னா என்னோட ஐடென்டிட்டி எனக்கு வேணும். அவங்க எல்லாத்தையுமே நொறுக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப என் ஐடென்டிட்டி எனக்கு வேணும். நான் யாருன்னு முதல்ல எனக்கு தெரியணும். ஸோ அந்த ஹீலிங் என்ன ரீபில்டு பண்ண எனக்கு உதவிச்சு, என் ஐடென்டிட்டி எனக்கு கொடுத்துச்சு. நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு என்ன தேவை. இந்த 3 கேள்விக்கு உங்களால தெளிவா பதில் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்க அந்த அபியூஸ்ல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நீங்க நிர்ணயம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க என்ன உணர்றீங்க, உங்களுக்கு என்ன தேவை. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சது.
ஆனா முதல்ல பதில் கிடைக்கல, ஆரம்பத்துல எந்த பதிலுமே கிடைக்காம தான் இருந்துச்சு. சரி அது ஓகேன்னு நினைச்சுக்கிட்டு நான் திரும்ப தேட ஆரம்பிச்சேன். ஆனா நான் என்ன மாத்திக்க மாத்திக்க எனக்கான பதில் என்ன வந்து சேர்ந்தது. நான் அதை தேடி போகிறத விடவும் என்ன நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். என்ன நான் ரீபில்டு பண்றதுல ஒரு குறியா இருந்தேன். நடந்தது நடந்து போச்சு, தூக்கி போடுவோம், இனிமே நம்ம வாழ்க்கைய பார்ப்போம், நாம நிமிர்ந்து நிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, அழுதுட்டு மூலையில உட்காரக்கூடாது, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, தூக்கி போட்டதுனால நான் வீணா போயிடுவேன், என்னை அசிங்கப்படுத்தணும், என்னை கேவலப்படுத்தணும்னு நினைச்சாங்க இல்லையா, அதை அத்தனையும் அடிச்சு நொறுக்குனேன். இன்னும் சொல்ல போனாக்க சில விஷயங்களை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணி அவங்க சில விஷயத்த சாதிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அதை நான் அவங்களுக்கு எதிராகவே திருப்பினேன். அது ஒரு கேஸா மாறிச்சு. அந்த கேஸ்லயும் நான் தான் ஜெயிச்சேன். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பொம்பளை சில விஷயத்துக்கு பயப்படுவா, வெளியில வரமாட்டா அப்படின்னாங்க. நீ எதெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நான் பண்ணுவேன்டா அப்படின்னு வெளியில வந்தான். அவன் பேர்ல என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணான். போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு அலற விட்டான். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது பொம்பளை ஒரு குடும்பத்து பொண்ணு இதுக்கெல்லாம் பயந்துட்டு வெளியில வரமாட்டான்னு நினைச்சது. நீ தானே நினைச்சா நான் வருவேன்டா வெளியில அப்படின்னு நான் வெளியில வந்தோம். நானா போய் அதையும் தேடி எடுக்கல நானு. ஆனா அவனுங்களா வந்து மாட்டினானுங்க, பிரச்சனை வலுத்துச்சு, நான் ஜெயிச்சேன். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, என் மேல அவனுங்க வச்சிருக்க இமேஜை நான் உடைச்சேன். அது எப்படி உடைச்சேன் அப்படின்னா, நான் என்ன புதுப்பிச்சுக்கிற மூலியமா என்னுடைய ஐடென்டிட்டிய நான் வளர்த்துக்கிட்டது மூலியமா அவங்க என் மேல வச்சிருந்த அது ஒரு வீக்கான இமேஜை உடைச்சிட்டு இதுதான் நான் அப்படின்னு அந்த இடத்துல நான் நிரூபிச்சேன். அடுத்து பார்ட் 6. இந்த அமைதி அப்படின்றது நமக்கு பவுண்டரிஸ் தேவைங்க. இந்த அமைதியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு பவுண்டரிஸ் வேணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்க, அவமரியாதையை தாங்கியிருப்போம். நம்மளை நாம திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்போம். நாம நம்மளுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ற விஷயத்த ஒதுக்கி வச்சிருப்போம், இக்னோர் பண்ணிருப்போம். ஆனா இப்ப ஹீலிங் அதெல்லாம் பண்ணவே விடாது நம்மள. ஹீலிங் உள்ள இறங்கிட்டீங்க அப்படின்னாக்க ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணாம நீங்க நோ சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை குறைவு நடக்குதா, அந்த இடத்த விட்டு தைரியமா எட்ட போக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. இவங்கள்ட்ட இதை பேசலாம் இல்லாட்டி பேசக்கூடாது அப்படின்னு உங்களை எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. உங்களை ப்ரொவோக் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அமைதி அப்படின்றது, நம்ம மனசு அமைதி அப்படின்றது வெறும் ஃபீலிங் மட்டும் கிடையாதுங்க. நாம தினம் தினம் நாம எடுக்கிற முடிவுகள்ல நாம ஸ்ட்ராங்கா நிக்கிறதும் தான் நம்மளுடைய அமைதி இருக்குது. பார்ட் 7. இதுல இதுதாங்க ரொம்ப ஃபன்னியான விஷயம். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ஃபன்னியான விஷயம். என்ன அப்படின்னாக்கா, இது ரொம்ப ரியலான விஷயமும் கூட. நம்ம விட்டு வந்திருப்போம், ரிலேஷன்ஷிப் விட்டு வந்திருப்போம். சில நேரம் நம்ம பின்னாடி போகணும்னு துடிப்போம் பாருங்க. அதாவது அந்த அர்ஜு பின்னாடி திரும்ப அவங்கள்ட்ட போகணும், அவங்கள்ட்ட போய் சேரணும்ன்ற அந்த அவசரம், அந்த உந்துதல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஃபன்னியான விஷயம். ஏங்க நம்ம அவங்களை காயப்படுத்துறாங்கன்னு தெரியும், நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னு நமக்கு புரியும். ஆனாலும் திரும்ப நாம அவங்கள்ட்ட போறதுக்கு துடிப்போம். நடந்திருக்குங்களா உங்க வாழ்க்கையில? என் வாழ்க்கையில நடந்திருக்குது. ஏன்னாக்க நம்ம மனசு, ஏன்னா நாம தான் ரொம்ப இலகன மனசானவங்களே. நம்ம மனசு எதை எதிர்பார்க்கும் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த நல்ல விஷயங்கள், குட் மொமெண்ட்ஸ் அதிகமா நம்பும். அவங்க நம்ம மேல காட்டின அந்த அஃபெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபேக் அஃபெக்ஷன் தான். ஆனா இன்னமும் அந்த அன்பை எதிர்பார்க்கும். அவங்க நமக்கு கொடுத்தாங்க இல்லையா கனெக்ஷன், அப் அண்ட் டவுன் ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுல ஏதாவது ஒரு மாற்றம் வந்து மாறிட மாட்டாங்களான்னு நாம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த இடத்துல நம்ம எதை மறந்துடுவோம் அப்படின்னா, அவங்க நமக்கு கொடுத்த வலியை மறந்துடுவோம், அவங்க நம்ம கொடுத்த குழப்பத்தை மறந்துடுவோம், அவங்க நம்மளை பண்ண எமோஷனல், பிசிக்கல், மென்டல் டேமேஜை மறந்துடுவோம். ஸோ அந்த இடத்துல நீங்க உங்களுக்கே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு விஷயத்த சொல்லிக்கோங்க. நீங்க அவங்கள விட்டு விலகி வந்ததுக்கு காரணம் நீங்க அவங்கள லவ் பண்ணாதனால இல்ல. நீங்க ஏன் அவங்கள விட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களை நேசிக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. அதனால தான் நீங்க அவங்கள விட்டுட்டு வந்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான மதிப்பு அங்க கிடையாது, உங்க உணர்வுகளுக்கான இடம் அங்க கிடையாது.
எனக்கு என் லைஃப்ல ரொம்ப ஃபன்னியா தெரிஞ்சது இந்த விஷயங்க, இந்த பார்ட் தான். ஓகேங்களா? அடுத்து பார்ட் 8ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துல நீங்க ஹீலிங் ஆயிட்டீங்க அப்படின்றத உங்களால உணர முடியும். ஹீலிங் அப்படின்றது ரொம்ப அமைதியான விஷயம், ஆனா பவர்ஃபுல்லான விஷயம். அப்படி எதை நீங்க நோட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வருதான்னு செக் பண்ண மாட்டீங்க. எப்பவும் பதட்டத்தோட இருக்க மாட்டீங்க. ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு வராது. உங்களுடைய உணர்வுகளை உண்மைன்னு நீங்க நம்புவீங்க. நீங்க எப்ப பாரு எல்லா நேரமும் ஓகேவா இருக்கணும், எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு ஒத்துக்கவும் மாட்டீங்க. முடியலையா, கஷ்டமா இருக்கா சொல்லுவீங்க. தனியா இருக்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்க. சோ இதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, நீங்க ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க, ஹீலிங்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்றதுக்கான அறிகுறிகள். பார்ட் 9, அமைதி அப்படின்றது பர்ஃபெக்ஷன்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில பர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சில நேரம் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம், ஒரு சில நேரம் நம்ம திரும்ப உடைவோம், ஒரு சில நேரம் நாம அமைதியா ரொம்பவும் மனசு லைட்டா ஃபீல் பண்ணுவோம், ஒரு சில நேரம் ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணுவோம், சில நேரம் நம்ம திரும்ப திரும்ப நம்ம பழைய வாழ்க்கைக்கு போற மாதிரி நாம உணர்வோம். ஆனா ஒரு சில நேரம் நம்ம புது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹீலிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லாம் கிடையாதுங்க, நேரான பாதையெல்லாம் கிடையாது. அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல கொஞ்சம் பொறுமையோடையும் கொஞ்சம் இரக்கத்தோடையும் நீங்க இருந்தாலே போதும், ஹீலிங்கை நீங்க சரியான பாதையில கொண்டுட்டு போக முடியும். ஓகேங்களா? நீங்க உங்களை நம்புறது, நீங்க உங்களுக்கிட்டே திரும்ப வர்றதுதான் ஹீலிங்கோட முக்கியமான நோக்கம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் ஜென்டிலா உங்களை நீங்க கொஞ்சம் ஜென்டிலா இருங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்க இரக்கத்தோட நடந்துக்கோங்க. சோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்க, இம்மா நாள் உங்களை ஒரு விஷயம் உடைச்சுக்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த உடைச்சுக்கிட்டு இருந்த விஷயத்துல இருந்து உங்களை நீங்க வெளியில கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இம்மா நாள் அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை நீங்க இங்க பண்ணாம இருக்க போறீங்க. அதுதான் விஷயங்க. இங்க ஒண்ணும் புதுசாலாம் நீங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டீங்க, அங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை நீங்க இங்க பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கான ஹீலிங் அப்படின்றது. ஸோ நம்ம வாழ்க்கையில லெட்டிங் கோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வரும்போது நமக்கு என்னென்னலாம் தோணும். இந்த லெட்டிங் கோ அப்படின்றது கிவ் அப் பண்றதெல்லாம் கிடையாதுங்க, விட்டுட்டு போறதெல்லாம் கிடையாது. அது எப்படி எப்படிலாம் நமக்கு தோணும் அப்படின்றது ஒரு 9 பார்ட் நான் இங்க சொன்னேன் இல்லைங்களா, அதை இங்க நான் கன்க்ளூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டிங் கோ அப்படின்றது, ஒருத்தர் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதுக்கான ஒர்க்கை நாம பண்ணணும். ரெண்டாவது, நமக்கு அமைதி அப்படின்றது அன்ஃபெமிலியரா தான் இருக்கும், அதை நாம ஃபெமிலியர் ஆக்கணும். சரிங்களா? மூணாவது, கிரீஃப், அந்த துக்கப்படுற விஷயம். ஸோ நாம சில விஷயங்கள் கற்பனையா வச்சிருப்போம், அதெல்லாம் இப்ப காணாம போயிருக்கோம், அதுக்காக நம்ம துக்கம் அனுபவிப்போம், அதனால நமக்குள்ள குழப்பம் வரும். நாலாவது, நம்மகிட்ட இருக்கிற அமைதியில கண்டிப்பா நம்மால நம்மளுடைய மௌனத்தின் மூலியமா நம்மளுடைய அமைதியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அஞ்சாவது, விட்டுட்டு வந்துட்டதுக்கு அப்புறமேலுக்கு நம்ம உடஞ்சுதான் போயிருப்போம், நம்மளை நாம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல நாம இருப்போம். ஆறாவது, நமக்கான பவுண்டரிஸ் கண்டிப்பா நாம செட் பண்ணணும். ஏழாவது, திரும்ப போகணும்னு தோணும், ஆனா அந்த இடத்துல அவங்க உங்களுக்கு கொடுத்த வலியை ஞாபகப்படுத்திக்கோங்க. எட்டாவது, சின்ன சின்ன சயின்ஸ் மூலியமா நீங்க ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்பதாவது, லைஃப்ல எதுவுமே பர்ஃபெக்ஷன் கிடையாதுங்க, நீங்க பர்ஃபெக்ஷனா அப்படின்னு தேடி போகணுன்ற அவசியம் இல்லை, நீங்களா இருக்கலாம். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிற விஷயம், உங்களை காயப்படுத்தின ஒருத்தவங்களை நீங்க விட்டுட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா, உங்களை காயப்படுத்தினவங்களை இதுக்கு மேல உங்களால காயப்படுத்த முடியாது, அதை நீங்க தாங்கிக்க முடியாது அப்படின்னு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இன்னமும் அமைதியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். அமைதி அப்படின்றது ஏற்கனவே உங்ககிட்ட வந்துருச்சு. நீங்க அவங்கள விட்டு வெளியில வந்ததன் மூலியமாவே அமைதி அப்படின்றது உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனா அதை நீங்க உணர வேண்டியது மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது.
உங்க மௌனம், நீங்க உங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிற விதம், நீங்க உங்களை சூஸ் பண்ணிக்கிறது. இதன் மூலியமா தான் நீங்க உங்களுக்கான அமைதியை உணர முடியும். நீங்க லவ்வோ காதலையெல்லாம் விட்டுட்டு வரல, கன்ஃபியூஷனை விட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கனெக்ஷனை விட்டுட்டு வரல, கேயாஸை விட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களை நீங்க திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரியலான விஷயம், சேஃபான விஷயமும் கூட. எது உங்களை உடைச்சுதோ, எது உங்களை தூக்கி போட்டுதோ, எது உங்களை மரியாதை குறைவா நடத்துச்சோ, எது உங்களை ஸ்மாலா ஃபீல் பண்ண வச்சுதோ, அதுல இருந்து உங்க ஐடென்டிட்டிய புதுசா நீங்க உருவாக்குறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அமைதியான அன்புக்கு தகுதி வாய்ந்தவங்க, எமோஷனல் சேஃப்டிக்கு தகுதி வாய்ந்தவங்க, நீங்க அமைதிக்கு தகுதி வாய்ந்தவங்க. வலிதான் உங்களை நீங்க வலியை மட்டும் அனுபவிக்க பிறந்தவங்க கிடையாது. அமைதியையும் கண்டுபிடிச்சு அதை உணர பிறந்தவங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரேடியா நடந்துராது. கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா நீங்க உங்களை புரிஞ்சுக்க தான் நடக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில அறிகுறிகள் உங்களை பயமுறுத்துச்சு அப்படின்னா, இந்த எபிசோட் உங்களுக்கு உதவி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பக்கத்தோட ஒத்து போச்சு அப்படின்னா, உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. இது பல பேரை இந்த வீடியோ போய் சேர உதவியாகும். இது போல இன்னும் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல நம்ம எந்தெந்த பேட்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த பேட்டர்ன் உருவான விதம் எப்படி தாக்குது, அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு தெளிவா ஒரு பேட்டர்னுக்கான வீடியோஸ் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது. செக் பண்ணியும் பாருங்க. மேலும் என்னுடைய கண்டென்ட்டை பத்தின டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, இல்லை உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீலிங் நான் ஸ்டார்ட் பண்ணணும், அது சம்பந்தமா எனக்கு தகவல் தெரியணும், எனக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கு, நான் வெளியில வர ஆசைப்படுறேன் அப்படின்னாக்க உங்களால என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண முடியும். அதுல உங்களுக்கு அதுக்கான செஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பயோவில் என்னுடைய நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் குரூப் பத்தின தகவல்களை உங்களுக்கு நான் அனுப்புவேன். விருப்பப்பட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு குரூப்ல ஜாயின் பண்ணல, உங்கள்கிட்ட பிரைவேட்டா பேசணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கான தகவல்களை நான் சொல்லுவேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலும் மனித மனம் அப்படின்றது கஷ்டப்படுறதுக்கு மட்டும் உருவாக்கப்பட்டது கிடையாது. அமைதியை உணர, அன்பை உணர, எல்லாருக்கும் அந்த அன்பை பகிரவும் உருவாக்கப்பட்டது. அது நம்மாலையும் முடியும். என்னால முடியும்னு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய உதவிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களை மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.